ஹலோ ஏங்க எத்தனை வாட்டி கூப்பிடுறதுங்க? ஃபோன் அட்டன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் பாப்பா வேற காணோம். எங்க போனானே தெரியல. மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க மேடம். நீங்க யாரு? யாருங்க இது? இங்கே இவ்வளோ நடந்துட்டுருக்கு, எதையும் கண்டுக்காமல் இப்படி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவா, நான் வாங்கிட்டு வந்த வாழ்க்கை வரோம் அப்படி. தினம் தினம் பதட்டத்திலே பாதி வாழ்க்கை போயிடுதுப்பா. ஆனால் இவங்க வாழ்க்கை அப்படி இல்லை. இவங்க உலகமே இப்படித்தான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு மேலே கேள்வி கேட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஒரு நிமிஷம். இது வரைக்கும் எத்தனையோ முறை குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்திருக்காரு. தானா தெளிஞ்சு விடிஞ்சு தான் வருவார். ஆனால் நீங்கள் ரொம்ப அக்கறையாக கொண்டு வந்து வீடு வரைக்கும் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா. 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் எங்கள் அப்பா ரோட்டில் குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அதான் இந்த மாதிரி ரோட்டில் யாராவது குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தா எனக்கு மனசு கேட்கறது இல்லை. இந்த மாதிரி கொண்டு விட்டுருவேன். சாரிங்க. பரவாயில்லைங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஐசிஐ அகாடமியில் ஐபிஎஸ் எக்ஸாம் இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இருக்க வேணான்னு டெலிவரி